ஈஷா இருக்கானே தெரியல. ஈஷா தான் ஏதோ ரேங்க் சோலோ ரேங்க் புஷ் பண்றானே. ப்ரோ இருக்கமா சோலோல ரேங்க் புஷ்ல வந்து ஏதோ வடக்கம் மிரட்டுறானா ப்ரோ. அவன் என்னவா 10k கேக்குறானா. எதுக்கு எனக்கு சாட்ல சொன்னாங்க எதுக்கு வந்து சவுத் இந்தியன்ஸ்லாம் வந்து ரேங்க் குள்ள வரக்கூடாது, உங்களெல்லாம் வர விட மாட்டோம், நீ வந்து என்ன பண்ணாலும் உன்னை வந்து நாங்க ஸ்ட்ரீம் டைப் பண்றதுக்கு ஆள் ஹேக் போட்டு வந்து அனுப்புவோம், ஆஃப்லைன்ல விளையாடு, இல்லைன்னா 10k காசு கொடு அப்படின்றானா. ஓ இருங்கப்பா இவன் ஏதோ ஏபிசி பேர் யாரு இது டோலியா டோலி கொண்டு அடுத்த பிரச்சனைக்கு ரெடி ஆயிட்டான் போலயே. ஓகே ஈஸ்வாவா ஐயோ அப்படியே எனக்கு காட்டவே இல்லை அவன் ஐடி. அடுத்து பூனே வரக்கூடாது, நீங்கள்லாம் சவுத்தெல்லாம் என் காலுக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹேக்கு போட்டு ஆடுறவன் இவன் கூட இருக்கிற அந்த ஒன் ஷாட் அமிட் பார்ட்னர் இருக்கிறவனும் ஹேக்கர் தான். இவனுங்க எல்லாம் ஹேக் சேல் பண்ணுறவனுங்க. டாப் 2 வந்தோடனே என்ன ஸ்ட்ரீம் சைன் பண்ணுறான், என்ன வைக்கிறான், இது பண்ணுறான். நான் ஆஃப்லைனில் விளாடணுமா, நான் எனக்கு 10,000 ரூபாய் கூட உன்னை வரமாட்டேன்றான், ஆஃப்லைனில் போய் விளாடுன்றான். நான் வந்து சாரி சொல்லணுமா, ஏன்னா பிஜிஎம்ஐ வந்து என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க வைக்கிறாங்கன்னு சத்தியமாக ஒன்றுமே தெரியல. எவ்வளவோ தமிழில் பார்ட்னர் இருக்காங்க, இதெல்லாம் பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல. யாரையுமே போய் காண்டாக்ட் பண்ணால் கூட தமிழில் உள்ளவங்க ரிப்ளை கூட பண்ண மாட்டுறாங்க. ஒரு நாள் டாப் 1 போனால் அவன் அதுக்கப்புறம் இந்த கேம் பக்கமே வர மாட்டான் ப்ரோ, முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பான் ப்ரோ. இது வந்து இவ்வளோ தூரம் வரும்போது அப்போ எவ்வளோ பிரச்சனையாகும் சொல்லுங்கள். இவன் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டாப் 1 சவுத்துலேருந்து யாருமே டாப் 1 வரக்கூடாது, நீங்கள்லாம் சவுத்தெல்லாம் என் காலுக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹேக்கு போட்டு ஆடுறவன் இவன் கூட இருக்கிற அந்த ஒன் ஷாட் அமிட் பார்ட்னர் இருக்கிறவனும் ஹேக்கர் தான். இவனுங்க எல்லாம் ஹேக் சேல் பண்ணுறவனுங்க. இவனுங்க இப்படி தான் பண்ணுறானுங்க. சேம் லைக் இவனுங்க வந்து நம்ம டாப் 1 நம்ம சவுத் பீப்புள் யாருமே டாப்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் நம்ம யுவன் பென்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் ஸ்கையெல்லாம் பேனில் அடித்தான் இது பண்ணி இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. இவங்க எல்லாரையுமே வந்துட்டு சாத்தான் ஓப்பி குட்டி யூடியூபர் எல்லாரையுமே போய் இவன் வந்து ஸ்ட்ரீம் ஸ்னைப் பண்ணி சவுத் பீப்புள் யாருமே டாப்லேயே இருக்கக்கூடாது, சவுத் பீப்புள் யாருமே டாப்பே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பண்ண வேலையால் இவங்க யாருமே வந்து ரேங்க் புஷ் பண்ணுறதே விட்டுட்டாங்க. இவங்க எல்லாருமே நைட்டில் ரேங்க் புஷ் பண்ணுறாங்க. அவனுக்காக இது பண்ணிவிட்டு நார்த் சவுத்துன்னு சொல்லி ஏன் இந்த ப்ராப்ளம் இப்படி க்ரியேட் பண்ணுறான்னு தெரியல. ஒரு ஹேக்கர் படிக்காத தற்கூரியாக இருப்பான் போல். அவன் க்ரியேட் பண்ண ப்ராப்ளம் தான் இது. அவன் க்ரியேட் பண்ணனால தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகி சவுத்துலேருந்து யாருமே போகக்கூடாது. நான் இன்றைக்கி டாப் 2 வந்தேன், இன்றைக்கி டாப் 2 நான் வரவுமே அவன் இன்றைக்கே என்னை அவ்வளோ மேட்ச் ஸ்ட்ரீம் ஸ்னைப் பண்ணான். அப்படின்னு நான் அவனை அடித்தேன். அவன் எல்லா ஹேக்கும் போட்டு வந்து என்கிட்ட அடியும் வாங்கினான். என்னோட க்ளோஸ் என்கவுண்டர் வரும்போது நான் அவனை அடிச்சிருவேன். எல்லாருக்குமே தெரியும் ஹேக் போட்டு க்ளோஸ் வந்தால் கண்டிப்பாக நம்மளால் க்ளோஸில் அடிக்க முடியும். லாங்கில் இருந்தால் மட்டும்தான் அந்த நாய் தப்பிக்கும். அவன் என்னை ஃபாலோ பண்ணி வரான். என் லைவ்லேயே வந்து என்ன சொல்கிறான், தமிழ் நீங்கள் வந்து போக முடியாது, உங்களால் யாருமே போக முடியாது, நீங்கள் போக மாட்டீங்க, உங்களை நான் விட மாட்டேன், உங்களை நான் இப்படி தான் பண்ணுவேன் வைப்பேன் அப்படின்னு லைவ்லேயே வந்து சொல்கிறான். அவன் வந்து இவ்வளோ இது பண்ணுறான். நம்மளால் முடிஞ்சது இந்த கேம் வந்து நம்ம விளையாடுறதே பீஸுக்காக தான், வேறு எதுக்குமே கிடையாது. ஜாலியாக பீஸாக இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும், வைக்கணும், அதுக்காக தான் நம்ம இந்த கேமே ஆடுறோம். நீங்கள் இவனை நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்காக பண்ணலைனாலும் என்னை பிடிக்காமல் நீங்கள் இருந்து பண்ணலைனாலும் வைக்கலைனாலும் சரி, தயவு செய்து இந்த மாதிரி நார்த் சவுத்துன்னு இருக்குது இப்படி பார்க்காம இந்தியான்னு பார்க்காம இப்படி பிரித்து பார்த்து இந்த மாதிரி தற்குறிங்களுக்கு புரியவாது வைங்க. இவனுங்களே வந்து கிரியேட் பண்ணி இவனுங்களே இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணி இவனுங்களே இப்படி பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இது வந்து எவ்வளோ பெரிய மேட்ரு ஆக போகுதுன்னு சொல்லலை. 10,000 ரூபாய் காசு கொடுத்தா தான் இந்த ப்ராப்ளமே சால்வ் ஆகுமா? ஒன்று 10,000 ரூபாய் காசு கொடு, இல்லை ஆஃப்லைனில் விளையாடுன்னு சொல்கிறான். இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் எதுக்கு க்ரியேட் பண்ணணும் அவன்? இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் எதுக்கு க்ரியேட் பண்ணணும்? என்னை எவ்வளோ மேட்ச் இது பண்ணான். நான் ஒன்றும் சும்மா கிடையாது கைஸ். நான் எல்லாம் போன சீசன் டாப் 1 20 days கோல் பண்ணேன். இந்த சீசன் டாப் 2 இருக்கேன். டாப் 1 வரவே கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஐடி போட்டு இது பண்ணிவிட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கான். இவனுங்க எல்லா டைமுமே இது யூஸ் பண்ணுறானுங்க. இதே தான் நடக்குது எல்லாருக்குமே. தயவு செய்து நீங்கள் எல்லோரும் எனக்காக பண்ணுற ஒரே விஷயம், தயவு செய்து இவனை போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள், இவனை பேன் பண்ணி விடுங்க. இதை பண்ணிங்கன்னா தான் நம்ம முடியும். அட்லீஸ்ட் நம்ம போய் ஒரு நாள் டாப் 1 போனாலும் அவன் இந்த கேமே விட்டுறன்னு சொல்லியிருக்கான். நான் போயிட்டு ஒரு நிமிஷம் நான் டாப் 1 இருந்தாலுமே அவன் இந்த கேம் விளையாட மாட்டேன், நான் கேமை விட்டு போயிடுறேன் அப்படின்ட்டுருக்கான். 10,000 ரூபாய் காசு கேட்குறானா? நான் வந்து என்னை வந்து அவன் டார்கெட் பண்ணாமல் இருக்க 10,000 ரூபாய் காசு கேட்பானா? நிறையா பேர் டாப் 1 போனாங்க, நீங்கள் உங்களுக்கு தெரியும், எல்லாருமே டாப் 1 போனாங்க தான். ஆனால் யாருமே வந்து இவனுங்க அந்த டைமில் ஆக்டிவ் கிடையாது. அவனுங்க இப்போ தான் அந்த ஹேக்கெல்லாம் உருவாக்கிட்டு இப்போ தான் வந்திருக்கானுங்க. ரெட்மி ஃபோனில் தான் ஹேக்கே யூஸ் பண்ணுறானுங்க, ரெட்மி ஃபோனில் தான் ஹேக்கே க்ரியேட் பண்ணுறானுங்க. சரியா? ஜோர்டன் இன்னும் டாப் 1 போகல. இவனுங்க வந்ததுக்கப்புறம் ஜோர்டன் இந்த சீசன் தான் புஷ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இவனுங்க பண்ணலை. சரிங்களா? இவனுங்க நான் லாஸ்ட் சீசன் டாப் 1 போனதை பார்த்து
அதுக்கப்புறம் தான் வந்தானுங்க. பிகாஸ் என்னோட நேமில் என்னை பார்த்து எதனால வந்தானுங்க வச்சானுங்க அப்படின்னா, அவன் ஹேக்கு போட்டு வந்தான், அவனையுமே அடித்தேன். அவன் ஹேக்கு போட்டு வந்தான், அவன் ஹேக்கு போட்டு வந்தவனை நான் அடித்தேன். சரியா, லைவில் தான் இருந்தது, லைவ்லேயே அடித்தேன். ஒரு டைம் 2 டைம் இல்லை, ஒரு 4-5 டைம் அடிச்சிட்டேன். அவன் என்னை அதுக்கப்புறம் பெரிய ஹேக்கு போட்டு வந்து பிஆர்டிஎம்குள்ளே என்ன அடிச்சிட்டான். நான் ரிப்போர்ட் பண்ண அவன் ஐடி பேன் ஆகிடுச்சு 10 வருஷம். அந்த ஒரு பாட் ஐடி, அந்த ஐடி பேன் ஆனதுக்கு என்னைய வந்து டார்கெட் பண்ணி வரானா, இது பண்ணுறானா, வைக்கிறானா, எல்லாமே பண்ணுறான். ஓகேவா, சேம் அந்த ஐடி இவன் ஹேக்கு போட்டு வந்து பண்ணது தப்பாக தெரியலையா, நம்ம ரிப்போர்ட் பண்ணி பேன் பண்ணது தப்பாக தெரியுதான். பிஜிஎம்ஐ வந்து என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க வைக்கிறாங்கன்னு சத்தியமாக ஒன்றுமே தெரியல. எவ்வளவோ தமிழில் பார்ட்னர் இருக்காங்க, இதெல்லாம் பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல. யாரையுமே போய் காண்டாக்ட் பண்ணால் கூட தமிழில் உள்ளவங்க ரிப்ளை கூட பண்ண மாட்டுறாங்க. நமக்கும் பார்ட்னர் தர மாட்டாங்க, நம்ம ஆளுங்களுக்கும் பார்ட்னர் இருக்கிறவங்களுக்கு போய் மெசேஜ் பண்ணால் ரிப்ளையும் பண்ண மாட்டாங்க. இந்த ப்ராப்ளம் இது வந்து எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கொண்டு போயிட்டு இருக்கானுங்கன்னு தெரில. இது பாட்டில் போய்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம கேம் விளாடுறது ஸ்ட்ரீமர்லாம் இப்போ என்ன தான் பண்ணுவாங்க, எதுக்கு இந்த கேம் வச்சுருக்கணும் உள்ளேயே? அவன் அழகாக கேம்குள்ளே பூந்து சர்வர்லேருந்து எல்லாத்தையுமே ஹேக் பண்ணுறானுங்க. என்ன தான் பண்ண முடியும் சொல்லுங்கள்? ப்ளீஸ் கைஸ், டூ ரிப்போர்ட் திஸ் கை. இதுக்குள்ளே போங்க, போயிட்டு அதே மாதிரி ரிப்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், ரிப்போர்ட்டில் போயிட்டு இப்படி கொடுங்க, எல்லாத்தையும் டிக் பண்ணுங்கள். கில்லிங் இன்சைட் பிஆர்டிஎம்னு கொடுங்க. ஒரு 1000 பேர் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பேன் ஆகும். எனக்காக இதை பண்ணுங்கள். எனக்காக பண்ணுங்க கைஸ். கண்டிப்பாக நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பேன் ஆகாம ப்ரோ. அவன் பண்ணுங்க கைஸ், எனக்காக பண்ணுங்க கைஸ். ஒரு நாள் டாப் 1 போனால் அவன் அதுக்கப்புறம் இந்த கேம் பக்கமே வர மாட்டான் ப்ரோ, முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பான் ப்ரோ. ராம் ப்ரோ அவங்க கேட்டாங்க, நாங்கள் சொன்னோம். யாருமே உங்கள் ஜோர்டனை வந்து யாருமே தப்பு சொல்லலை, சரிங்களா? ஐ எம் நாட் பிளேயிங் பப்ஜி காரன். என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்கு, என்ன ஏதுன்னு தெரியாமல் அப்படி இப்படின்றீங்க ப்ரோ. டென்ஷன் ஆகாத விடுங்க, பார்த்துக்கலாம், ரிப்போர்ட் பண்ணிடலாம். அவனுங்க ரொம்ப மோசம் ப்ரோ. நான் டாப் 2 இன்றைக்கி வரேன், இன்றைக்கி வந்த உடனே என்ன ஸ்ட்ரீம் ஸ்னைப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் டாப் 2 வந்த உடனே என்ன ஸ்ட்ரீம் ஸ்னைப்பு, டாப் 2 வந்தோடனே என்ன ஸ்ட்ரீம் ஸ்னைப் பண்ணுறான், என்ன வைக்கிறான், இது பண்ணுறான். நான் ஆஃப்லைனில் விளாடணுமா, நான் எனக்கு 10,000 ரூபாய் கொடுவோம், நான் வரமாட்டேன்றான். ஆஃப்லைனில் போய் விளாடுன்றான். நான் வந்து சாரி சொல்லணுமா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? லைவ்லேயே வந்து என்கிட்ட பேசுகிறான் ப்ரோ. லைவில் கேமில் கனெக்ட் ஆகி நானும் அவனும் ஒரு வாலுக்கு பின்னாடி நின்னோம். அந்த வாலுக்கு பின்னாடி நின்று என்கிட்ட 1/2 மணி நேரம் பேசுகிறான். 20 நிமிஷம் இருக்கும், 20 நிமிஷம் பேசுகிறான். நீ வரவே விட மாட்டேன் உன்னை டாப் 3க்கு. நான் கேட்குறேன் என்ன ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் எப்படி சரி பண்ணுறது நான் கேட்குறேன். நீ டாப் 3 வர்றதா எனக்கு ப்ராப்ளமே, புஷ் பண்ணாத ஓடு, நீ டாப்லேயே இருக்கக்கூடாது அப்படி இப்படின்றான். You every match play team ups do why do you do? Who I do with team up? My fans only came. Wait. My fans only came if they try to team up with me. Joker is your teammate. Oh, you are Marco. You are acting like the same. I am not a Marco. You are a Marco. Okay, my name is Mallikarjun. Okay, year after I can't do team up with anyone. I will play fair matches. You don't disturb me, okay? Why? Year after I am not team up with anyone, even my fans too. Hello. Okay. If I see you do Bro, I can't hear. You speak in your original voice. Already captured in live, bro. Don't act like this. Tell me. Marco. I'm not Marco. Say okay, change the voice, brother. Okay, you are not Marco. Okay, IG Kiddo. We speak in original voice. Okay, you speak in original voice. My name is Mallikarjun. Okay. And I am belongs from ஓகேடா லூசு புண்டை, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுடா. அடே புண்டை, நான் சொல்கிறத கேளு ப்ரோ. ஹலோ, சாரி ப்ரோ, ஐ ஸ்பீக் இன் தமிழ். ஹலோ பிரதர், ஹியர் ஆஃப்டர் ஐ கான்ட் டூ டீம் அப் வித் எனி ஒன், ஓகேவா? ஈவன் மை ஃபேன்ஸ் டூ. No, not friends. Game is play game. They are not my friends, bro. They are my fans first. Go and see my live.
They are my No, fans. no. Tell them. Say, Tell them. Tell them. okay. Hereafter I don't team up with anyone. Tell. If I am not team up with anyone, you are not disturbing me, correct? Okay, But I am not okay, team up nah. with anyone till now, bro. But you guys are still following me. Why? Because we don't want to you do #1, okay? That is main reason. Don't want to you do #1, okay? That is main reason. Don't want to you do #1, okay? That is main reason. You are then why you are lying to say you are play with the team up? That's not fair, na. We are Indians first, bro. Wait, brother. We all are Indians first. After that we are South or not. We all are Indians first. கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன் கைஸ். இதை கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக நான் இதை பண்ணுவேன். இவனுங்க எல்லாருமே இது எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரில ப்ரோ. ரிப்போர்ட் பண்ணால் இவங்க பிஜிஎம் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஒன்றுமே புரியல. இவனுங்க ஸ்டில் திஸ் கைஸ் ஆர் யூசிங் திஸ் கைஸ் ஆர் மொபைலை ரூட் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. மொபைலை ரூட் பண்ணி அதுலேருந்து ஹேக் போடுறானுங்க, வைக்கிறானுங்க, எல்லாமே பண்ணுறானுங்க. இவ்வளோ நாள் நான் இதை பெருசாக எடுத்துக்கல ப்ரோ. இன்றைக்கி லைவ்லேயே இவன் இப்படி சொல்கிறான் வைக்கிறான் அப்படின்னா அப்போ அது எவ்வளோ நார்த் சவுட்னு எவ்வளோ இதாக பேசுகிறானுங்க. நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம எல்லாம் இந்தியன் தானே, இவனுங்களே இப்படி நார்த் சவுத்துன்னு அடிச்சுக்கிறானுங்க. ஸ்ட்ரீமர் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ லைவ் போட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு புஷ் பண்ணிகிட்ருக்கேன். பேக் டு பேக் சீசன். சோலோ தான் ஆடுறேன். ஸ்குவாடில் நான் இன்ட்ராக்டே ஆகலை. இப்போ தான் ரீசெண்டாக தான் ஸ்குவாடே ஆட போயிட்டுருக்கேன். ஸ்குவாடில் நான் இன்ட்ராக்டே ஆகலை. என்னைய போயிட்டு டார்கெட் பண்ணி என்னை இவ்வளோ பண்ணுறானுங்க. நானும் பொறுமையாக விட்டேன். சரி இது போட்டு எவ்வளோ தான் பண்ணுறானுங்களோ பண்ணட்டு போட்டுன்னு. இது இவ்வளோ தூரம் வரும்போது அப்போ எவ்வளோ பிரச்சனையாகும் சொல்லுங்கள். ப்ளீஸ் கைஸ், தயவுசெய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து அவனை ரிப்போர்ட் பண்ணுங்கள். அவனை பேன் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவன் பேன் ஆகணும். என்னால் டாப் 1 போக முடியலான்னு நிறைய பேர் புஷ் பண்ணுறாங்க ப்ரோ. நிறைய பேர் புஷ் பண்ணுறாங்க. தமிழ் பிளேயர் தான், ஜோர்டன் தமிழ் தான், இந்த பையன் தமிழ் தான். இவன் இஸ் லைவ் டெய்லி லைவ் போட்டு லைவில் விளாட்றாங்க. ஸ்ப்ரே இஸ் லைவ் வடக்கன் இவனுமே லைவில் போட்டு லைவில் தான் விளாட்றான். வேறு யார்? ரியா ரியா நம்ம ரியா கேர்ளு லைவ் போட்டு தமிழ் தான் லைவ் போட்டு ஆடுறாங்க. 6 hours ஆடுறாங்க. ஸ்கை ஓபி 2 ஐடியில் புஷ் பண்ணுறான். ஸ்கை ஓபி M416 ராக்கி ப்ரோ, ஜோரோ ஓஜி, சுகனிஸ் லைவு, இவனுங்க எல்லாருமே லூட்டு ப்ளக்ஸு, இவங்க எல்லாருமே எவ்வளோ கஷ்டப்பட்டு புஷ் பண்ணுறாங்க. புவன் ஒயிட்டி, சபிலா கேமிங், ஐவின் ஒயிட்டி, எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு புஷ் பண்ணிட்டு வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இவனுங்க ஈஸியாக மட்டன் ப்ரோ இருக்கார், ஒன்னான் கேமர் ஒரு கையில் விளையாடுறவர் இருக்கார், பீஸ் தமிழ், இவ்வளோ பேர் தமிழ் இருக்காங்க. இவங்க எவனுமே தமிழில் எவ்வளவோ பேர் டாப் 1 வரதுக்காக போராடுவாங்க, டாப் 5 வரதுக்காக இது பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படியாவது இவனுங்களை பேன் அடிச்சிங்கன்னா மட்டும்தான். என்னால் முடியலன்னா கூட இவன் பேன் ஆனாலும் உங்களால் ஒரு 4-5 பேர் வேறு யாராவது டாப் 1 வரது கூட ட்ரை பண்ணுவாங்க. ஹேக்கர் கூட போய் காம்படிஷன் போடும்போது அது எங்கே இருக்குது? ஒரு பிளேயர்ஸ் கூட காம்படிஷன் வரும்போது அது எங்கே இருக்குது சொல்லுங்கள்? இவனுங்க ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. இப்போ நீங்கள் இந்த ஐடியா பேன் அடித்தா அடுத்து ஒரு ஐடி கொண்டு வருவானுங்க. இவனுங்க அந்த மாதிரி தான். இந்த ஐடி இப்போ பேன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு காலையில் வரும்போது வேற ஒரு ஐடி இருக்கும் இதே பேரில், உடனே ஹேக் க்ரியேட் பண்ணுவானுங்க. இந்த பிஜிஎம்மில் டிவைஸ் பேனுன்னு ஒன்று கொண்டு வரேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அதை பற்றி ஒரு அப்டேட்டுமே இல்லை. எந்த பிஜிஎம்ஐ பார்ட்னரும் இதை பற்றி ஆக்ஷனே எடுக்கவே மாட்டுறாங்க, நினைக்கவே மாட்டுறாங்க. இது பிஜிஎம்ஐ பார்ட்னர் டைட்டில் வாங்கி வச்சுருக்காங்க. அட்லீஸ்ட் இதை சும்மாவாச்சு இந்த பாருங்கள், அல்டிமேட் ராயலில் எவ்வளோ ஹேக்கர் இருக்கானுங்க, அல்டிமேட் இதில் எவ்வளோ ஹேக்கர் இருக்கானுங்க, எதையுமே செக் பண்ணாமல் இது பண்ணாங்கன்னா இங்கே இப்போ எல்லா இடத்துலையுமே ஹேக்கர் இருக்கானுங்க. 1 ஷாட் தான் இவனுங்க எல்லாருமே, 1 ஷாட் தான். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான். நம்மளோட ஃபேன்ஸோ நம்மளோட ஃபாலோவர்ஸோ யாராவது லாபியில் கனெக்ட் ஆகிட்டு நம்மக்கிட்ட பேச வந்தாங்கன்னா நம்ம டீம் அப் பண்ணுறோம், அதனால நான் உன்னை தேடி அடிக்கிறேன்னு ஒரு பொய் சொல்கிறானுங்க. ஆனால் ரியல் ரீசன் இதுதான். டாப் 3 நான் இருக்கக்கூடாது. வேறு எவன் இருந்தாலும் அவன் எதுவுமே சொல்ல மாட்டான் டாப் 3. ஓகேவா? டாப் 3 நான் இருக்கக்கூடாதான். டாப் 3 நான் மீன்ஸ் நம்ம சவுத் பீப்புள் யாருமே டாப்பில் இருக்கக்கூடாது டாப் 3. அப்படி இருந்தால் நான் உங்களை ஸ்ட்ரீம் ஸ்னைப் பண்ணி அடிப்பேன் அப்படின்றான். என்கிட்ட இன்றைக்கி 4-5 தடவை அடி வாங்கிட்டான். ஒரு பேரில் அதை மறைக்கிறதுக்காக தான் வேற ஒரு பேர்லேயே வந்திருக்கான் அடி வாங்கினதுனால. ஸோ ப்ளீஸ் ரிப்போர்ட் தட் கைஸ். அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவும் இல்லை. நான் அப்படியே கிளம்பிக்கிறேன். நீங்கள் லெஜிட் பிளேயரோட பவர் என்னன்னு காட்டுங்க, அவ்வளோதான்.